மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாரத தேசம் இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு வர்ற காரணம் பாஜகன்னு நம்ம சொல்லலாம். பாஜகவில் வாஜ்பாயை மறக்க முடியாதுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் வாஜ்பாய் அவர்கள் எல்லாம் ஒரு அளவற்ற ஒரு ஞானம் படைத்தவர்கள் அப்படின்னு நான் சொல்லணும். அன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு அளவற்ற ஒரு ஆற்றல் யாராவது ஒரு தொண்டர்கள் பார்க்கும்போது முழுசா அவங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாங்களோன்ற மாதிரி தான். அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அளவற்ற ஆற்றல் அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால அவர் ஆசீர்வாதம் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உலக தேசமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஸ்வகுருவா பிரதமர் மோடி வந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட சமீபத்துல இதுக்கு முன்னாடி வரும்போது கூட அண்ணாமலை மீட்டிங்ல எல்லாம் பார்க்கும்போது தோல் தட்டுறதும், ஏதோ திண்டுக்கல்ல இருந்து ஏர்போர்ட் போற வரைக்கும் அவரோட கார்லயே பக்கத்துல உட்கார வச்சு யாருக்கும் அது எந்த ஒரு மினிஸ்டருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்போ நேத்து வரும்போது கூட அவர் தோல் தட்டி அயன்மேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பேசினாலும் எல்லாரையும் ஒரு செகண்ட் தான், நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை தோல் தட்டி ஏதோ ஒரு அளவற்ற ஆற்றலை அவங்க தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. ஆனால் இங்கே நிறைய கருத்துக்கள், ஏன்னா நேற்று அண்ணாமலை அந்த அதாவது ஒரு மத்திய அரசுல இருந்து தெரியும் அவங்களுக்கு இங்கே யார் யார் வரவேற்புக்கு வருவாங்கன்ற மாதிரி. ஆனால் அண்ணாமலை லிஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் மத்திய அரசுக்கு போனதா ஒரு செய்திகள். அப்புறம் ஏன் அண்ணாமலை அவர்கள் வரல, ஏன் வரவேற்புக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்துதான் அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்கிறதா சில தகவல்கள். ஆனால் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் எந்த அளவுக்கு பாருங்க, அதாவது அண்ணாமலை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்களா இங்க இருக்கிறவங்க. ஆனா இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு அண்ணாமலை மோடி அவர்கள் அவரை ஒரு உயர்வா வச்சிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க ஏன் இந்த அளவுக்கு மதிப்பிடணும் அப்படிங்கிறது காரணம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இருக்கு. ஏன்னா ஒரு தேசத்திற்காகன்னு பார்த்தா தான் அவங்களோட அளவற்ற ஆற்றல் தெரியும். ஆனா இங்க ஒரு சீட்டு, ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பதவி பார்த்தோம்னா அவங்களோட ஆற்றல் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பதவி மோகம் வந்துட்டானே போதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாத்த மறைச்சி நம்ம அவங்கள மிதிச்சுதான் மேல வரணும்னு நினைப்பாங்களே ஒழிய அவங்களோட ஆற்றலை தட்டி கொடுக்கணும்னு யாருமே இங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா இங்க அண்ணாமலை எப்படி அப்படி நினைச்சிடலான்னு நம்மளோட சந்தேகம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட எல்லாமே சர்வசாதாரணமா போன்ல பேசுறதெல்லாம் கவனிக்கலாம். அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு தேசபக்தி, அதாவது இப்போ சாதாரண ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் அண்ணாமலையோட ஆற்றல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க ஏதோ ஒரு திராவிடத்துல இருந்து தானே பாஜகவுக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம அப்படிதான் நம்ம பேசணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை காட்டும் போது, அதாவது மோடியே பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு இவங்க இருக்கும்போது அப்போ அண்ணாமலை யாருன்னு நம்ம காட்ட வேண்டியது வரும். ஏன்னா அண்ணாமலை அதாவது நம்ம எதுவுமே மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை. அண்ணாமலை நெருக்கமா பிரதமர் மோடி கூட இருக்காருங்கிறத நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஏன் தவிர்த்து இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். மத்திய பாஜக இந்த கூட்டணிக்காக நிறைய முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதா பரவலா தகவல் வந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க போங்க மீட்டிங், இயற்கை வேளாண் மீட்டிங் தொடக்கி வைங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா அந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி தலைவர்கள் பேரையோ எதுவுமே நீங்க சொல்லிடாதீங்க. அதுவும் குறிப்பா அண்ணாமலை பேர் மட்டும் இந்த நேரத்துல சொல்லிடாதீங்க. மாநில தலைவரும் பேரும் நீங்க சொல்லிடாதீங்க. அட் அ டைம்ல நீங்க எது வேணாலும் பண்ணுங்கன்னா மாநில தலைவர் இந்த மாதிரி அண்ணாமலை பேரு ஏன்னா அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு வரும்போது ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்ல தெரிஞ்சிருக்கு. அதாவது மாநில தலைவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க, அண்ணாமலைக்கு எப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நேத்து உண்மையிலேயே பாரத பிரதமருக்கு உண்மையிலேயே ஒரு சங்கடமான நிலைமைதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல அண்ணாமலை பேரோ நயினார் நாகேந்திரன் பேரோ நான் இங்க யாரும் குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா இன்னைக்கு ஒரு படத்துல ஹீரோ நல்லா நடிச்சான்னா உண்மையிலேயே கைத்தட்டிட்டு வருவாங்க. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம கைத்தட்டிட்டு வருவாங்க. ஒரு மேட்ச் ஆனாலும் சரி, நல்ல ஒரு மேட்ச் நல்லா ஆடினவங்க தான். இப்போ தோனி ஆடினான்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க.
தோனி அந்த அளவுக்கு அவரோட ஆற்றல் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இங்க யாரும் நம்ம குறைச்சு மதிப்பிடல. ஏன்னா இங்க வந்து அண்ணாமலையோட ஆட்டம், அண்ணாமலை எதிர்க்கட்சியா எப்படி செயல்பட்டாருங்கிறது மக்கள் தொண்டர்கள் புரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த தொண்டர்கள் கொண்டாடதானே செய்வாங்க. அப்போ இப்ப சரி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டன்னா, இப்ப அப்படி ஏதாவது ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருந்திருந்தா, நேத்து பாருங்களேன் முதலமைச்சர் அவர்கள் சும்மா அதாவது ஏதோ ஒரு ஒரு தொண்டனோட ஃபாதருக்கு வந்து இந்த மாதிரி வாங்க போட்டோ பிடிக்கல வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தொண்டன் அழுகிறதும் அழுந்துட்டு அப்போ என்ன இதெல்லாம் ஒரு ஒரு முதலமைச்சர் செய்யற விஷயமான்ற மாதிரி தான். மெட்ரோ ரயில் குறித்து ஒரு தவறான தகவல் சொன்னது நேத்து திசை மாத்திட்டு இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்கட்சியே இல்லைங்கும் போதுதான் இந்த அளவுக்கு ஆளுங்கட்சி செயல்படுறாங்க. இப்ப இங்க எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்திருந்தா எந்த ஒரு எல்லாம் ஒரு பயம் இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். இப்பவும் கூட நிறைய அண்ணாமலை ஒரு ட்வீட் பார்த்து தான் இன்னைக்கு தமிழக அரசு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க வந்து உண்மை இது எதிர்கட்சியா யாரும் செயல்படலைங்கிறது தான் உண்மையான யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே அதாவது ஒரு 3% இருந்து 11% பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அந்த 3% 11% கிட்டத்தட்ட ஒரு 8% வந்து அண்ணாமலைக்காக வந்த வாக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாம் அண்ணாமலை தவிர்த்து ஏதாவது ஒரு அரசியல் செய்யறேன்னு சொல்லும்போது அந்த 8% வாக்கும் வருமான்னு பார்த்தோம்னா அண்ணாமலை இல்லைன்னா வராதுன்னு நம்ம தைரியமா சொல்லலாம். இதுதான் கள யதார்த்தம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் பாருங்க, அதாவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி தான் நிறைய பேர் போறாங்க. காரணம் என்னன்னா அது ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு நம்ம கவனிக்கணும். இங்க ஒரு பழைய கால அரசியல் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகள் மட்டும்தான் இங்க பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு சமரச அரசியல் தான் நம்ம கவனிக்கணும். எல்லாத்த ஒரு பூசி மொழிகிட்டு அப்படியே ஒரு அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வு வருமானு பார்த்தோன்னா எதுவுமே தீர்வு இல்லை. ஆனா ஒரு தீர்வு நோக்கி போற அளவுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டாருன்னு நம்ம கவனிக்கணும். அதாவது இந்த அறநிலைத்துறை இருக்கக்கூடாது, அதே மாதிரி மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. சப்போஸ் மதுபான கடைகள் மூடப்பட்டால் அதற்கான இது வரைக்கும் வந்த வருமானம் வந்து வேற அதை எப்படி கொண்டு வரணும் அதை எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கொடுத்ததெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி எஜுகேஷன் சிஸ்டம் ஆனாலும் சரி, மும்மொழி கொள்கை வந்து அண்ணாமலை இருக்கும்போது ஒரு எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்த மும்மொழி கொள்கை வந்து இன்னைக்கு திராவிட எடுக்காது, அதை எதிர்க்காதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் கேட்டீங்கன்னா அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, 2026 தேர்தலுக்கு வந்து நீங்க மும்மொழி கொள்கை வேணான்னு நீங்க போராடுங்க, நாங்க வந்து வேணும்னு நாங்க போராடுறோம் அப்படின்னு, அது உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது முடியவே இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். இப்பவும் கூட பாருங்க சாருங்கிற ஒரு விஷயம் வந்து அதை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். பீகார்ல வந்து 65 லட்சம் வாக்கு வந்து திருடப்பட்டார்கள், அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த 65 லட்சத்துல வந்து நீக்கப்பட்ட அந்த இறந்தவங்க குடிபெயர்ந்தவங்க எல்லாமே அங்க ஓட்டா பதிவு பண்ணதெல்லாம் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து உண்மையிலேயே இறந்தவங்க ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டா போட்டிருக்கிறத வந்து அந்த அவங்க ஒரு எவிடன்ஸா காட்டுறாங்க. ஆனா இங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பீகார் எலெக்ஷன் எல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கலன்னு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களிடையே வந்து நிறைய விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனா இங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து எதுவுமே சேர்த்துறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். எதிர்கட்சியா இவங்க வந்து திமுக ஈஸியா தோற்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா திமுக வந்து அது ஒரு ஏன்னா அரசியலுக்காகவே வளர்ந்த கட்சின்னு நம்ம பார்க்கணும். அதை முறியடிக்கணும்னா அண்ணாமலை இல்லைன்னா இங்க யாராலையும் முடியாது இங்க. ஏன்னா அது ஒரு யங்ஸ்டர்ஸ் வரணும்னு தான் நம்ம கவனிக்கணும். அந்த இப்போ திராவிட தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது உண்மைதான். ஏன்னா இங்க திராவிட கட்சிகள் வளர விடாது. 2 கட்சியுமே இப்ப என்னதான் கூட்டணியா இருந்தாலும் கூட தாமரை வளர விடவே விடாதுன்னு நம்ம கவனிக்கணும். இதுதான் அரசியல் தெரிஞ்சவங்க பேச வேண்டிய விஷயம். ஆனா இங்க சரி மீறி கூட்டணி இருக்கு, பாஜக எப்படி வளர்ந்துரும் பார்த்தோம்னா இங்க பாஜக வளராது, திராவிட வளரும். இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கும்போது அடுத்தது ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம். ஆனா பாஜக வளருமான்னு பார்த்தோம்னா வளரவே வளராதுன்னு நம்ம கவனிக்கலாம். ஏதோ ஒரு ஒட்டிக்கிட்ட மாதிரி தான். எப்படி காங்கிரஸ் வந்து திமுக கூட ஒட்டிக்கிட்ட மாதிரி அதிமுக கூட பாஜக ஒட்டிட்டு இருக்கணுங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி பாஜக வளரும் அப்படின்னு வந்து தமிழகத்துல ஒரு
ஒரு அரசியல் செஞ்சது அண்ணாமலை அவர்கள் தான். ஆனா மோடிக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு. இங்க என்னதான் அவதூறு சொன்னாலும் அண்ணாமலை மேல மேலிட பொறுப்பாளர்கள் ரசிக்கலாம். இப்போ அவங்களே நினைக்கலாம் இதெல்லாம் கடந்து போயிடலாம், அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தொடர்ந்து இங்க சில்லற புரோக்கர்ஸ் எல்லாம் அண்ணாமலை மேல அவதூறு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இதை வந்து எப்படி அவங்க எதிர்க்கலைன்னா, இல்லைன்னா ஏதோ பதிலடி கொடுக்கலன்னா அது உண்மைன்ற மாதிரி தானே ஆகும். அப்போ ஒரு கட்சி தொண்டரை வந்து அவமானப்படுத்தும் போது, அவதூறு செய்யும் போது, இங்க கட்சியிலேயே ரசிக்கிறாங்களாங்கிறது கேள்விதான் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இதை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அண்ணாமலை இருந்தா முடியும். ஆனா அது மத்திய அரசுக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டணியில வந்து மத்திய அரசு வந்து தப்பு பண்ணியிருக்கிறது. அதனாலதான் அண்ணாமலை பேர் நேற்று சொல்லாம போயிருக்காங்க. மீட்டிங்ல சொல்லல, எதுவுமே பண்ணல. சரி, ஏன் சொல்லணும்? சரி, நயினார் நாகேந்திரன் பேராவது சொல்லியிருக்கலாமே. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நிறைய பேர் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, எல்லாம் அண்ணாமலை வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஒவ்வொருத்தருக்காக இப்போ மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டுக்கு கொளுத்திடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அந்த மாதிரி தான் இங்க சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அவங்களுக்காக வந்து கட்சியே கொளுத்தக்கூடாது, அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோமே ஒழிய, அவங்க எல்லாம் தானா அண்ணாமலையோட பவர் புரிய வைப்பாங்க மத்திய அரசு அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா 2026 தேர்தலில் மத்திய பாஜக விடாது. இப்படி விட்டா என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.